ஹாய். நம்மள நிறைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட கண்ட்ரோலை மீறி நான் பசங்க கிட்ட கோவப்படுறேன். அப்படி கோவப்பட்டா தான் அவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா அது உண்மை இல்ல. எப்பவுமே நம்ம கோவப்பட்டதுனால ஒருத்தங்க அத கேட்குறாங்க அப்படின்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த சமயத்துல ஏதோ அத சமாளிக்கணுங்கிறதுக்காக அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உண்மையிலேயே ஒரு விஷயம் மாறணும்னா, நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுனால மாறாது. நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். எஸ். நம்ம கோவப்படும் போது நம்ம எமோஷனலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுறோம். உதாரணமா ஒரு பையன் ஹோம்ஒர்க் செய்யல, இல்ல உங்க பொண்ணு ஹோம்ஒர்க் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்க நேரம் விளையாண்டுக்கிட்டே இருக்க, இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா மொபைல் பார்த்துட்டு இருந்தேன்னா ஹோம்ஒர்க் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு திட்டுனீங்கன்னா, நீங்க திட்டினது தான் மனசுல இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணாது. பயத்தினால பண்ணுவாங்க, ஆத்மார்த்தமா பண்ண மாட்டாங்க. அதே விஷயத்துல நீ விளையாண்டுட்டு இருக்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு தெரியுது, ரொம்ப சந்தோஷம் தான். விளையாட்டு ரொம்ப முக்கியம் தான், ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம் தான். இருந்தாலும் முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்கும் நிறைய இருக்கு. கொஞ்சம் நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து கூட விளையாடலாம். இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த மாத்தி சொல்லணும். எப்பயுமே சூஸ் யுவர் வேர்ட்ஸ் வைஸ்லி. அதே நேரத்தில் எமோஷ்னலாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் கூலான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது நெகட்டிவாக வரக்கூடிய ரிசல்ட் கூட பாசிட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் ஹார்ஷாக ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தும் போது, ஹார்ஷாக ஒரு எமோஷனை வெளிப்படுத்தும் போது, அங்கே பாசிட்டிவாக நடக்க வேண்டிய விஷயங்களும் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய வார்த்தைகளில் தான் வாழ்க்கை இருக்குது. நல்லதையே பேசுவோம், நல்ல விதமாய் பேசுவோம், நல்ல பேரண்ட்டாக இருப்போம். பாய்.